இன்றைக்கி நம்ம பேக்கிங் கிளாஸில் சூப்பர் சாஃப்டான எக்லெஸ் பிரெட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா சூப்பர் சாஃப்டான எக்லெஸ் பிரெட் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 2.25 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகரை வந்து முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கிது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி வந்து 1 கப்பு சேர்த்துக்கிறேன். என்னோடய கப்போட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 250 ml. இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து பிசைஞ்சுக்கலாம். டோ வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ ஒரு சர்ஃபேஸில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் மைதா போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட டோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சியாக வந்திருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம வந்து முட்டை, பால் பவுடர், பட்டர் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை வந்து 1 ஹவருக்கு ப்ரூஃபிங் வைக்க போகிறோம். 1 ஹவருக்கு அப்புறம் டோ வந்து இந்த மாதிரி நல்லா ரேஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ இதை வந்து திரும்பவும் ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் கொஞ்சமாக மைதா போட்டு அது மேலே வச்சு நம்ம பிரெட்டினோட சைஸுக்கு வந்து இதை ரோல் பண்ணிக்கலாம். பிரெட் டின்னில் கொஞ்சமாக ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு பிரெட் டின்னோட சைஸுக்கு ரோல் பண்ணிவிட்டு எல்லா சைடுமே நல்லா டக்கின் பண்ணிவிட்டு இதை வந்து டின்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் இதை அரை மணி நேரம் செகண்ட் ப்ரூஃபிங் வைக்க போகிறோம். செகண்ட் ப்ரூஃபிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா டபுளாகி வந்திருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் மில்க் வாஷ் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். சூப்பர் சாஃப்டான பிரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பிரெட் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. பேக்கிங் பற்றின வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.